ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2022ல ரிலீஸ் ஆன லிமிட்ன்ற ஒரு கொரியன் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். ஊரா விட்டு புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளரும்ன்றது பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த படத்துல பாருங்க, ஊரா விட்டு புள்ளைய ஊட்டி வளர்க்க நினைச்சதுனால தான் வீட்டு புள்ளைய தானமா கொடுக்கற மாதிரி நிலமா ஆகுது. அதாவது ஒரு வீட்டை சேர்ந்த குட்டி பொண்ணை யாரோ கடத்திடுறாங்க. ஐயோ பாவம்னு அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு குழந்தைய தொலைச்ச ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கடத்தல்கார கும்பலோ எங்களை எதிர்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரியான்னு எந்த போலீஸ் ஆபீசர் ஹெல்ப் பண்ண போனாங்களோ அவங்களுக்கு பிறந்த சொந்த பையனையே இவனுங்க கடத்திடுறானுங்க. சோ இந்த ஆபீசர் கடத்தல் கும்பல் யாருன்றதை கண்டுபிடிச்சு ஒரே நேரத்தில் அவங்கள்ட்ட மாட்டிட்டு இருக்க 2 குழந்தைங்களோட உயிருக்குமே பாதிப்பு இல்லாம அவங்கள காப்பாத்தி ஆகணும். இதை இவங்களால பண்ண முடிஞ்சுதா இல்லையா, அத பரபரப்பு பல்ல அளிக்கிற மாதிரி சொல்றதுதான் படத்தோட கதை. வாங்கலாம், ஊட்டி வளர்த்த ஒரு தாயோட ஊக்கரம் எப்படி இருக்கும் படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஒரு குட்டி பொண்ணு லிப்ட்ல இருந்து இறங்கி நடந்து வரா. அப்ப இதே பொண்ணுக்கு பின்னால மாஸ்க் போட்டுட்டு வந்த ஒரு லேடி அவளோட முகத்தை நமக்கு சரியா காட்டல, ஆனா அவளோட பின் கழுத்துல டாட்டூ ஒண்ணு ஒட்டி இருக்கா. கொஞ்ச நேரம் இந்த பொண்ணு பின்னாலேயே நடந்து வந்துட்டு ஆள் யாரும் இல்லாத சமயத்துல பொண்ணோட வாயை பத்தி இவளை கடத்த, இதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்ரூம் போயிட்டு இருந்த ஒரு குட்டி பையனை வேற யாரோ கடத்துறாங்க. அப்புறம் கடத்தின 2 பசங்கள்ல அந்த பையனை மட்டும் பிலிப்பைன்ஸுக்கு இல்லீகலா போற ஒரு போட்ல எவனோ ஒரு இத்து போன ஏத்தி விட இங்க சீனா கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் இல்ல, இவ அம்மாவோடையும் இவளுக்கு பிறந்த 10 வயசு பையன் கூடயும் வாழ்ந்துட்டு இருக்கா. அதோட ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆபீசர். என்னதான் ஹீரோயின் போலீஸா இருந்தாலும் அதுல இருந்து வர சம்பளம் ஹீரோயினுக்கு பத்தல, குடும்பத்தையும் ரன் பண்ண முடியல. இன்னும் முக்கியமான விஷயம், பையனை படிக்க வைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. அதனால ஹீரோயின் போலீஸால மட்டும் இல்லாம இந்த அழகு சாதன பொருட்கள்லாம் விக்கிற வேலையை பார்ட் டைமா பார்த்துட்டு இருக்கா. விடிஞ்சும் விடியாததுமா யார் யாருக்கோ கால் பண்ண ஹீரோயின், என்கிட்ட இருக்க இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா தமன்னாவுக்கே டஃப் கொடுக்கலாம், அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா நயன்தாராவே நடுநடுங்க வைக்கலாம்னு ஏகோ போக வசனம் பேசி எவ்வளவு ப்ராடக்ட் விற்க முடியுமோ அவ்வளவு ப்ராடக்ட் வித்துட்டு அடுத்து இவ பையனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்றா. இதுலயே ஹீரோயினுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. ஐயோ, டிபார்ட்மெண்ட்ல லீடர்னு வர ஒருத்தர் இருப்பானே, ஸ்ப்ரே வாயா லேட்டா வந்துட்டான்னு தெரிஞ்சுட்டா திட்டுறன்ற பேர்ல வாயாலேயே ஸ்ப்ரே அடிச்சு சாவடிப்பான். அவன் பாக்குறதுக்குள்ள போயாகணும்னு கடன்னு கார் எடுத்துட்டு கிளம்பின ஹீரோயினும் ஸ்டேஷன் வாசலுக்கு வந்து யூனிஃபார்ம்லாம் மாத்திக்கிட்டு ஹீரோயின் அவ சீட்ல போய் உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலேயே டீம் லீடர் அங்க வந்துடுறான். ஹீரோயின் பியூட்டி ப்ராடக்ட் பிசினஸ் பாக்குறாள்ல, அது சம்பந்தப்பட்ட நோட்டீஸ்லாம் இவளோட டேபிள்லயே இருக்கு. வந்த லீடர் அதை பார்த்துட்டு, ஏமா இது என்ன ஸ்டேஷனா இல்ல சேல்ஸ் மார்க்கெட்டாமா, எங்க வந்து என்ன வேலை பாக்குற நீ அப்படின்னு லீடர் ஹீரோயினை கழுவி ஊத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஒரு பணக்கார கப்பல்ஸுக்கு பிறந்த குட்டி பொண்ணை யாரோ ஒருத்தவங்க கடத்திடுறாங்க. அவங்க பேரை நம்ம அங்கிள் ஆண்டின்னு வச்சுப்போம். பொண்ணு காணாம போயிட்டா, இது வரைக்கும் வீட்டுக்கு வரலன்ற விஷயத்த அழுத மேனிக்கு ஆண்டி அங்கிள் கிட்ட சொன்னதும் இவர் போலீஸ்க்கு போன் பண்ணிடுறாரு. வந்தவங்க உங்களுக்கு யாராச்சும் எனிமிஸ் இருக்காங்களா, இல்ல உங்களுக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஆண்டிக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. போன் எடுத்து காதுல வச்சா இவங்களோட பொண்ணை யாரு கடத்தினாங்களோ அந்த கிட்னாப்பர் கும்பல் கிட்ட இருந்து தான் போன் வந்திருக்கு. ஒன்னும் நமக்கு தெரியாத விஷயம்லாம் நடக்கல, வாழையடி வாழையா கிட்னாப்பிங் ஒன்று நடந்துட்டா எப்படி பேசிப்பாங்களோ அதே மாதிரிதான் கிட்னாப்பர் பேசுறான். உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா, அவ உனக்கு உயிரோட வேணும்னா எனக்கு 300 மில்லியன் பணம் வேணும், ரெடி பண்ணி வைங்க, அதை எங்க எப்போ எப்படி கொடுக்கணும்ன்றத அடுத்த போன்ல சொல்றேன் அப்படின்னு கிட்னாப்பர் சொல்லவே, பொண்ணை எழுந்தா தாய் தவிக்க தானே செய்வாங்க. சோ ஆன்டி கிட்னாப்பர் கிட்ட, ஏங்க என் பொண்ணு நல்லா இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியணும், ஒரே ஒரு தடவை குரலை மட்டும் என்கிட்ட கேட்க வைங்களேன் அப்படின்னு அழுது கெஞ்சுறாங்க. ஆனா கிட்னாப்பர் எதையும் மதிக்காம அவன் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் நமக்கு ஸ்கிரீன்ல ஒரு டைமர் ஓடுற மாதிரி காட்டுறாங்க. பொண்ணு காணாம போய் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு காட்டுற டைமர் தான் இது. பொண்ணை இப்பதானே கடத்திருக்காங்க. சோ டைமர் 1 செகண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. இது 8வது செகண்ட கடக்கும் பொழுது வீட்டுல தூங்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு டீம் லீடர் கிட்ட இருந்து ஒரு கால் வர, போன் எடுத்தா அந்த ஆள் வீட்டுக்கு வெளியே நிக்கிறேன்னு சொல்றான். நடு ராத்திரியில பேய்ங்க குஜால் பண்ணிட்டு இருக்க டைமிங்ல இந்த ஆளுக்கு என்ன நம்ம வீட்டுக்கு வெளியே வேலை அப்படின்னு ஹீரோயின் வெளியே வந்து என்னங்க மேட்டர்னு லீடர் கிட்ட கேட்டா, அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு காலையில ஒரு பெரிய இடத்து பொண்ணை யாரோ கடத்திட்டு இருக்காங்க, இதுல கிட்னாப் பண்ணவங்க அந்த பொண்ணோட அம்மா கிட்ட மட்டும் தான் நெகோஷியேட் பண்ணுவன்னு வேற அடம் பிடிக்கிறானுங்க. ஆனா பாரு, அந்த ஆன்ட்டியோட பொண்ணு காணாம போயிட்டா, அவளை யாரோ கடத்திட்டாங்கன்றது ஆன்ட்டிக்கு தெரிஞ்சதும் ஷாக்ல அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். சோ இந்த நிலைமையில அவங்களால கிட்னாப்பர் கிட்ட பேச முடியாது. பட் கிட்னாப்பர் நாளைக்கு கால் பண்றப்போ அவங்க கிட்ட பேச ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதனால நீ என்ன பண்ற, நீ தான் காணாம போன பொண்ணோட அம்மா மாதிரி ஆக்டிங்க போட்டு நாளைக்கு கால் பண்ண போற கிட்னாப்பர் கிட்ட பேசி ஆகணும் இப்படின்னு டீம் லீடர் ஒரு வேலையை சொன்னதும், யோ வானவில் கலர் வடசட்டி, நடந்த சம்பவம் உனக்கே தெரியும், அதுல இருந்து நான் எந்த கிரைம் சீனுக்குமே போறது இல்ல, ஸ்டேஷனுக்கு வர போன் அட்டன் பண்றது, ஃபைல்லாம் எடுத்து கொடுக்கறதுன்னு எடுபடி வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிலைமையில இப்படி ஒரு கேஸ்ல என்ன கோத்து விடுறீ, இதெல்லாம் நியாயமா, பேசாம வேற ஆள் யாரையாவது பாத்துக்கோயேன் அப்படின்னு முடியவே முடியாதுன்னு ஹீரோயின் ஸ்ட்ரிக்டா சொல்றா. ஆனா லீடர் ஒரே வார்த்தையில வேலையை முடிச்சிடறாப்பல, இங்க பாருமா, நான் லீடர், நீ எனக்கு கீழே வேலை செய்யறவ, நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணி தான் ஆகணும். கிட்னாப்பரும் ஆன்ட்டியும் பேசினா அந்த
ஆடியோ உனக்கு அனுப்பி விடுறேன், அதை பார்த்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வந்து சேரு அப்படின்னு ஒரே போடா போராட லீடர் கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோயின் இத பத்தி வீட்டுல உட்காந்து தனியா யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. நடந்த சம்பவத்தை பத்தி உனக்கே தெரியும்னு ஹீரோயின் லீடர் கிட்ட சொன்னால, அந்த சம்பவத்தோட பிளாஷ்பேக் தான் இது. இப்ப எப்படி அங்கிள் ஆண்டியோட பொண்ணை கடத்திருக்காங்களோ அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னால வேற ஒரு ஃபேமிலியை சேர்ந்த குட்டி பொண்ணை யாரோ கடத்திருக்காங்க. இந்த கேஸை ஹீரோயின் தான் ஹேண்டில் பண்ணிருக்கா. காணாம போன பொண்ணை காப்பாத்த போலீஸ் முயற்சி பண்ணுச்சோ இல்லையோ, கடத்தின கிட்னாப்பரை கண்டுபிடிக்க தான் பெரிய முயற்சி பண்ணிருக்காங்க. இதனால கடுப்பான கிட்னாப்பர், நான் கேட்டதை பண்ணாம எனக்கேவா விபூதி அடிக்க பாக்குறீங்கன்னு கடத்தின பொண்ணை கொலை பண்ணி ஒரு இடத்துல புதைச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்த பொண்ணோட அம்மா பொண்ணோட பணத்தை பார்த்துட்டு இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட, ஏண்டி என்ன ஆனாலும் என் பொண்ணை காப்பாத்துவன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்தல்ல, இப்ப என் பொண்ணை காவு கொடுத்துட்டீங்க அப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. இதுல இருந்தே ஹீரோயினுக்கு ஒரு வருத்தம், நம்மளாலதான் அந்த பொண்ணு செத்து போயிட்டா, இனிமேல் அந்த மாதிரி கேஸை நம்ம எடுக்கவே கூடாதுன்னு. பட் இப்ப லீடர் கொடுத்திருக்கிறதே சேம் கேஸ் தானே, அதை எடுக்கலாமா வேணாமான்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்படியே திரும்பி ஹீரோயின் இவளோட பையனை பார்க்க, நமக்கும் ஒரு பையன் இருக்கான், நம்மளோட பையனை இழந்துட்டா நம்ம எவ்வளவு வேதனைப்படுவோம், அதே வேதனையா தானே ஆன்ட்டியும் படும், சோ ஹெல்ப் பண்ணுவோம்னு முடிவெடுத்து அடுத்த நாள் நான் வேலைக்கு போறேன்னு இவ அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வழியில நேத்து நைட்டே லீடர் ஆன்ட்டியும் கிட்னாப்பரும் பேசின ஆடியோவை ஹீரோயினுக்கு அனுப்பிட்டாரு. அதை போட்டு கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் அதுல ஆன்ட்டி எந்த மாதிரி புலம்புறாங்களோ அதே மாதிரி நம்மளும் புலம்புனாதான் கிட்னாப்பருக்கு நம்ம மேல சந்தேகம் வராதுன்னு கேட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட ஹீரோயின் அங்கிளோட வீட்டுக்கு வர, கிட்னாப்பர் கால் பண்ணா அவனோட லொகேஷனை கண்டுபிடிக்கணும்னு போலீஸ் எல்லா சிட்டிங்கையும் அங்கிளோட வீட்டுல ஏற்கனவே பண்ணிட்டாங்க. இன்னும் கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வந்த பாடு இல்ல. இப்படியே பொண்ணு கடத்தப்பட்டு 24 மணி நேரம் கரெக்டா முடியறப்பதான் கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வருது. போன் எடுக்கிறப்போ ஹீரோயினுக்கு திக்குன்னு இருக்கு, எங்க கிட்னாப்பர் நம்ம வேற ஆள்னு கண்டுபிடிச்சிட போறான்னு. அந்த பக்கோடி போன் எடுத்த ஹீரோயின் ஆன்ட்டி எப்படி கிட்னாப்பர் கிட்ட பேசினாங்களோ சேம் ஸ்டைல்ல, என் பொண்ணு உன் கூட தானே இருக்கா, அவளுக்கு ஒன்னும் ஆகல, ஒரே ஒரு தடவை குரலை மட்டும் கேட்க வையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சடார்னு கிட்னாப்பர் காலை கட் பண்ணிடுறான். போச்சுடா, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு போலயே ஆன்ட்டி இல்லாம வேற ஒரு பொண்ணு பேசுறான்னு அப்படின்னு டிபார்ட்மெண்ட் மொத்தமும் கலங்கி நின்னுட்டு இருக்கப்போ மறுபடியும் கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வருது. அது ஒரு தற்குறி போல, ஹீரோயினுக்கும் ஆன்ட்டிக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியல. எப்படி ஆன்ட்டி கிட்ட பேசினானோ அதே மாதிரி தான் ஹீரோயின் கிட்டையும் பேசிட்டு இருக்கான். பொண்ணோட குரலை நான் கேட்டாகணும்னு ஹீரோயின் கேட்டா இல்லையா, சோ அந்த பொண்ணு பேசுற ஆடியோவை இவங்களுக்கு கேட்க வைக்கணும்ன்றதுக்காகத்தான் மொதல் போனை கட் பண்ண கிட்னாப்பர் இப்ப ரெண்டாவது போன்ல அந்த பொண்ணை பேச வைக்கிறான். இதுல இருந்தே கடத்தப்பட்ட பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, அவ உயிரோட தான் இருக்கான்றது தெரிஞ்சு போச்சு. இதை முடிச்ச கிட்னாப்பர், அப்புறம் என்னங்க உங்க பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்ல, நான் கேட்ட பணம் ரெடியா, பணத்தை ரெடி பண்ணிட்டு நாளைக்கு காலையில உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த பணத்தை கொடுத்து அனுப்புங்க, நான் சொல்ற கார் பார்க்கிங்ல அவன் வெயிட் பண்ணணும், அடுத்து அவன் என்ன பண்ணணும்ன்றத நான் அவனுக்கு போன் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருந்த கிட்னாப்பர் போலீஸ்காரங்க அவன் லொகேஷனை ட்ரேஸ் பண்றதுக்குள்ளேயே காலை கட் பண்ணிடுறான். சோ இப்போதைக்கு போலீஸால கில்லரை நெருங்க முடியல, இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு பணத்தை எடுக்க அவன் நேரா தானே வந்தாகணும், அங்க வச்சு அவனை மடக்கி பிடிச்சிக்கலாம்னு போலீஸ் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த கேப்ல ஹீரோயின் இந்த வீட்டுல காணாம போன பொண்ணோட ரூமுக்கே போய் அங்க இருந்துகிட்டு வீட்டுல இருக்க இவ பையனுக்கு கால் பண்ணி, என்னப்பா சாப்பிட்டியா, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நலம் விசாரிச்சுட்டு இருக்க. இந்த ரூம்ல சின்னதா ஒரு கேமரா இருக்கு, அது மூலமா ஹீரோயின் ரூமுக்கு வந்தது, அவளோட பையன் கிட்ட பேசிட்டு இருக்கிறதுன்னு எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்க. அப்படியே இதுக்கு அடுத்த நாள் நேத்து கிட்னாப்பர் சொன்ன மாதிரி அங்கிள் கிட்ட கிட்னாப்பர் கேட்ட பணத்தை கொடுத்து அவர் ஒரு கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ண வச்சுட்டு கொஞ்சம் தூரத்துல நின்னுட்டு இருந்த லீடரும் அவரோட டீமும் என்னதான் நடக்குதுன்றத வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கார்ல இருக்க அங்கிளுக்கு கால் பண்ண கிட்னாப்பர், நான் கேட்ட மாதிரி பணத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல, பணத்தை கார்லயே வச்சுட்டு கார் டோரை ஓபன் பண்ண மேனிக்கு நீங்க கார்ல இருந்து கிளம்பி போங்க, உங்க பையன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான்ற ஆர்டரை போட அங்கிள் கார் டோரை ஓபன்லயே வச்சுட்டு போயிடுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல தொப்பைய தொட வரைக்கும் தொங்க போட்டுக்கிட்டு நல்லா கதிர்வீச்சுல மாட்டின காட்டு பண்ணி மாதிரி இருக்க ஒரு உருவம் அந்த காரை சுத்தி உலா வந்துட்டு இருக்க. வக்காலி அவன் தாண்டா கிட்னாப்பர்னு அவனை பார்த்ததுமே போலீஸ்காரங்க அவனை மடக்கி பிடிச்சிடுறாங்க. பட் போலீஸ்காரங்களுக்கு மிகப்பெரிய பல்பு, ஏன்னா இவங்க பிடிச்ச ஆள் கிட்னாப்பர் இல்ல, அவன் ஒரு கார் திருடன். இதுக்கு முன்னால நிறைய காரை திருடி இருக்கான். இந்த கார் டோர் ஓபன்ல இருக்கே, இதையும் திருட வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறதுக்காகத்தான் இவன் காருக்கு பக்கத்துல போயிருக்கான். சோ போலீஸோட இந்த ஆபரேஷன் ஃபெயிலியர். இதே டைமிங்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்கல்ல ஆன்ட்டி, அவங்க உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னும் பொண்ணு கிடைக்கலையேன்ற சோகத்துல ரூம்ல தனியா சோகமா உட்காந்துருக்க ஆன்ட்டி கிட்ட போன ஹீரோயின் இவளால முடிஞ்ச அளவு ஆறுதலை கொடுக்கலாம்னு ட்ரை பண்ண ஆன்ட்டி ஹீரோயினுக்கு பசங்க யாராவது இருக்காங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னதும், நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் கேக்குறேன், நீங்க அதை தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு வேலை என் பொண்ணை கடத்தின மாதிரி உங்க பையனை யாராவது கடத்திட்டாங்கன்னு வைங்களேன், கடத்தினவனும் உங்க கையில மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஆன்ட்டி கேட்க, வேற என்னங்க மாற்ற அன்னைக்கு மறுகையா சாலாதான், என் பையன் உடம்புல ஒரு சுண்டு விரல் பட்டாலும் சரி அந்த விரலுக்கு சொந்தக்காரனை கொன்னு புதைச்சிருவேன் அப்படின்னு ஹீரோயின் செம்ம கெத்தா ஒரு பதில சொல்றா. அதே தாங்க நானும் யோசிக்கிறேன், என் பொண்ணை கண்டுபிடிச்சு கடத்தினவனை மட்டும் என் கையில கொடுங்களேன், அப்போ பாப்பீங்க நீங்க என் வெறிய அப்படின்னு ஆன்ட்டி சொன்னதோட இந்த சீன் முடியுது.
அப்படியே ஹீரோயினோட வீட்டுல காட்டினா ஹீரோயினோட அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பையன் ரொம்ப சின்சியரா உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். அப்ப இவங்க வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்க, ஐ அம்மா தான் வந்துட்டாங்க போலன்னு படிச்சிட்டு இருந்த பையனுக்கு ஒரு குஜால். அங்க சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்தா திரும்ப நமக்கு ஸ்கிரீன்ல டைமர் ஓடுற மாதிரியும் அது ஒரு செகண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. ஏன்டா இப்படின்னு நம்ம குழம்புனா அடுத்த கொஞ்ச நேரத்துல தான் நமக்கு தெரியுது அங்கிளோட வீட்டுல தூங்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. ஹீரோயின் போன் எடுத்து காதுல வச்சா இதுக்கு முன்னால ஹீரோயின் எந்த கிட்னாப்பர் கிட்ட பேசினாலோ அதே கிட்னாப்பர் தான் ஹீரோயினோட மொபைலுக்கு இப்ப பர்சனலா கால் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, ஹீரோயின் வீட்டுல காலிங் பெல் அடிச்சது இல்ல, அதுக்கு காரணமும் கிட்னாப்பர் தான். அங்க போனவன் ஹீரோயினோட அம்மா அசதியா தூங்கிட்டு இருக்க டைமிங்ல இவன் ஹீரோயினோட பையனை தூக்கிட்டு இருக்கான். நம்ம தாங்க ஆரம்பத்துல இருந்து இவனை தற்கூரி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆள் சரியான கேடி பில்லா கில்லாடி ரங்காவா இருப்பான் போல. இவனுக்கு முதல்ல இருந்தே, அதாவது எப்ப ஆன்டியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்னாப்பர் கிட்ட பேசினாலோ அப்பவே வேற பொண்ணு தான் பேசுறான்றது அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா எந்த ரியாக்டும் பண்ணாம சந்தடி சாக்குல ஹீரோயினோட வரலாறு ஆராய்ச்சி பண்ணவன் ஹீரோயினுக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி இப்ப அவன் மூலியமாகவே ஹீரோயினை மிரட்டி அங்கிள் கிட்ட இருந்து சேர வேண்டிய பணத்தை கிட்னாப்பர் வாங்கலாம்னு பிளான் போடுறான். சோ நான் சொல்ற மாதிரி அப்படியே நீ செஞ்சிட்டனா உன் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லனா உன் பையனோட உசுருக்கு உத்தரவாதத்தை என்னால கொடுக்க முடியாது இப்படின்னு கிட்னாப்பர் சொன்னதும் முதல்ல ஹீரோயின் கிட்னாப்பர் சொல்றத நம்பல. இவன் ஏதோ பொய் சொல்றான் போல, நம்மளே டைரக்டா நம்ம வீட்டுல போயிட்டு செக் பண்ணிடுவோம் அப்படின்னு டீம் லீடர் கிட்ட, என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க, நான் அதை இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேனே அப்படின்னு உண்மையை சொல்லாம வேற மாதிரி பர்மிஷன் கேட்டு வாங்கின ஹீரோயின் விறுவிறுன்னு கார் ஓட்டிக்கிட்டு இவளோட வீட்டுக்கு போனா வீட்டுல எந்த இடத்துல தேடியும் இவளோட பையனை காணோம். அப்படின்னா கிட்னாப்பர் சொன்ன மாதிரி அவன் பையனை தூக்கிட்டான் தானே அர்த்தம். ரைட்ரா, நம்ம பையனை காப்பாத்த நம்ம தான் இறங்கி செஞ்சாகணும். ஏன்னா ஹீரோயின் பையனை கிட்னாப்பர் தூக்கிட்டான்ற விஷயத்தை இவளோட டீம் கிட்ட சொல்லி அது கிட்னாப்பருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வைங்களேன், அவங்கிட்ட மாறிட்டு இருக்க ரெண்டு பசங்களோட உயிருமே ஊசலாடுற மாதிரி ஆயிடும். சோ யாருக்கிட்டையும் சொல்லாம இதை நம்ம தனியாவே சமாளிச்சிடலாம்னு முடிவெடுத்த ஹீரோயின் அடுத்த நாள் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்கிளோட வீட்டுக்கு வரா. பகல் நேரத்துல ஒரு பார்சல் அங்கிளோட வீட்டுக்கு வருது. இவங்க எதையும் ஆர்டர் போடல. அப்படி இருக்கப்போ என்ன பார்சல்ரா வந்திருக்குன்னு வந்த பார்சலை போலீஸ்காரங்க மொத்தமும் பிரிச்சு பார்த்தா உள்ள இருக்க விஷயத்த பார்த்ததும் இவங்களுக்கு முடி கிடி எல்லாம் நட்டுக்குது. ஏன்னா அந்த கவருக்குள்ள ஒரு சின்ன குழந்தையோட விரல் வெட்டி வைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இது கடத்தப்பட்ட பொண்ணோட விரலா இருக்குமோன்னு அந்த பொண்ணோட ரூம்ல இருக்க அந்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்து அதை இவங்களுக்கு கிடைச்சிருக்க விரலோட போலீஸ்காரங்க மேட்ச் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்னாப்பர் ஒரு பொண்ணு மட்டும் இல்லாம ஹீரோயினோட பையனையும் கிடைச்சிருக்கான்றது ஹீரோயினுக்கு மட்டும் தானே தெரியும். சோ இது ஒருவேளை நம்ம பையனோட விரலா இருக்குமோன்னு அச்சப்பட்ட ஹீரோயின் இவ வீட்டுல இருந்து வரும்பொழுது இவளோட பையன் ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்ச ஒரு கலர் பேப்பரை எடுத்துட்டு தான் வந்திருப்பா. அதை யாருக்கும் தெரியாம பொண்ணோட ரூம்லயே வச்சுட்டு கொஞ்சம் இதையும் செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு ஹீரோயின் இதையும் எடுத்து கொடுக்குறா. தன்னான கடைசியில ஹீரோயின் நினைச்ச மாதிரி ஹீரோயின் எந்த பேப்பரை கொடுத்தாலோ அதுல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டும் பார்சல்ல வந்திருக்க ஃபிங்கர்ல இருக்க பிரிண்ட்டும் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. சோ கிட்னாப்பர் ஹீரோயினை பயமுடுத்தணும்ன்றதுக்காக ஹீரோயின் பையனோட விரலை தான் வெட்டி அனுப்பியிருக்கான். ஆனா போலீஸ்காரங்களுக்கு அது தெரியல. கடத்தப்பட்ட பொண்ணோட விரல் இது கிடையாது, இது வேற ஏதோ ஒரு சின்ன பையனோட விரல். அது யாரா இருக்கும்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே கிட்னாப்பர் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு போன் வருது. போன் எடுத்துட்டு தனியா போனவ, டேய் நேம்லெஸ் நெருப்பு கோழி, எங்கேயோ பதுங்கி இருந்துகிட்டு என் பையனை கடத்தி அவன் விரலை வெட்டிட்டல்ல, சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, நீ எந்த ஜில்லாவில இருந்தாலும் சரி உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன் கரு வருகல, என் பேரு ஹீரோயினே இல்லடான்னு போன் எடுத்ததும் ஹீரோயின் கத்துறா. பட் கிட்னாப்பரும் ரொம்ப கூலா, ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க பையன் அவனோட ரெண்டாவது விரலையும் இழந்துருவான். இப்ப என்ன, ஒரு விரல் தானே போச்சு, அதை திரும்ப ஒட்ட வச்சுக்கலாம், உயிரே போயிட்டா என்ன பண்றது? சோ நான் சொன்னதா அப்படியே கேட்டீங்கன்னு வைங்க, உங்க பையனுக்கு எதுவுமே ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி இப்படின்னு கிட்னாப்பர் சொன்னதோட அடுத்த சீன்ல ஆன்டியோட போனுக்கு கிட்னாப்பர் கால் பண்ண எப்பவும் போல ஹீரோயின் தான் போன் எடுக்கிறா. ஆனா போலீஸ்காரங்க இங்க பண்ற கூத்தெல்லாம் கிட்னாப்பருக்கு தெரிஞ்சு போச்சுன்றத அவன் போலீஸ்க்கு காட்டணும்ன்றதுக்காகவே ஹீரோயின் கிட்ட பேசினவன், அம்மாடி கொஞ்சம் போனை உன்னோட லீடர் கிட்ட கூட அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் போனை லீடர் கிட்ட கொடுக்க அந்த ஆள் ஒரு ஷாக்கோட போனை வாங்கி காதுல வைக்கிறாரு. ஐயா லீடர் ஐயா, போதும், இவ்வளவு நாள் என்ன பிடிக்கிறேன்னு நீங்க ஜோக் ஆடிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் போதும். ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்னென்ன பண்றீங்களோ எல்லா ஸ்டெப்பும் எனக்கு நல்லா தெரியும். திரும்ப திரும்ப நான் இதையே சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத அப்படியே கேட்டீங்கன்னு வைங்களேன், என்கிட்ட இருக்க பொண்ணு சேஃபா இருப்பா. நீங்க அனாவசியமா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணோட உயிருக்கு தான் டேஞ்சர். சோ நீங்க என்ன பண்றீங்க, இவ்வளவு நேரமா அந்த பொண்ணோட அம்மாவுக்கு பதில் உங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த வேற ஒரு லேடி நடிச்சு என்கிட்ட பேசிட்டு இருந்தால, நான் கேட்ட பணத்தை அவகிட்ட கொடுத்து இந்த லொகேஷனுக்கு அனுப்புங்க, நான் அவள்கிட்ட பேசிக்கிறேன்னு கிட்னாப்பர் சொல்ல, இதோட இங்க சீனை முடிச்சிட்டு அந்த பக்கம் கிட்னாப்பரால கடத்தப்பட்ட ஆன்டியோட பொண்ணு ஹீரோயினோட பையன் ரெண்டு பேரும் போட்ல இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கடத்தி தனியா வச்சிருக்கிறதுனால ஆன்டியோட பொண்ணு அந்த பயப்படுறா. ஆனா ஹீரோயினோட பையனுக்கோ துள்ளி கூட பயம் இல்ல. என்னோட அம்மா போலீஸ், எப்படியா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் என் அம்மா என்ன வந்து காப்பாத்திடுவாங்கன்னு அவனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. இவன் நம்பிக்கையா இருக்கிறதோட
மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பொண்ணுக்கும் சேர்த்து தைரியம் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டினா லீடர் ஹீரோயினுக்குன்னு தனியா ஒரு காரை கொடுத்துட்டு பணம் இருக்க சூட்கேஸையும் கார்ல வச்சுட்டு, ஏமா நீ கிட்னாப்பர் சொன்ன லொகேஷனுக்கு போய்கிட்டே இரு, நாங்க 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை கிளம்ப சொல்றாரு. போற வழியில ஹீரோயினுக்கு இவளோட பர்சனல் மொபைலுக்கு கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயினுக்கு பின்னால போலீஸ்காரங்க வந்துகிட்டே இருந்தா கிட்னாப்பரால ஹீரோயின் கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியாது இல்ல. சோ ஹீரோயினுக்கு கால் பண்ணவன், இங்க பாருங்க ராஜாத்தி, நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கலாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு பின்னால இருக்க போலீஸ்காரங்களை எப்படியாவது தட்டி விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா பணத்தோட வேற ஒரு லொகேஷனுக்கு வாங்கன்னு அவன் ஹீரோயினுக்கு ஒரு ஆர்டர் போடுறான். கழுதைக்கு வாக்கப்பட்டா கத்திதான் ஆகணும்ன்ற கதையா ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லாம வாக்கி டாக்கி மூலியமா இவளோட லீடர் கிட்ட, ஏங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு போலங்க, சோ இனிமேல் என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க வழியில ஹீரோயின் போற கார்ல பணம் இருக்க சூட்கேஸ வச்சாங்கல்ல, அந்த பணத்து கூடவே ஒரு ஜிபிஎஸ் டிராக்கரையும் போலீஸ் வச்சிருந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் போற இடம் போலீஸ்க்கு தெரியக்கூடாதுன்னா அந்த டிராக்கரை எப்படியாவது ஹீரோயின் கிளியர் பண்ணி ஆகணும் இல்லையா. அதனால ஹீரோயின் சூட்கேஸ்ல இருக்க டிராக்கரை எடுத்து ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு ட்ரக்ல அதை போட்டுறா. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களுக்கு குழப்பம் ஆயிடுது, என்னடா ஹீரோயின் போக வேண்டிய இடத்துக்கு போகாம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கா, ஜிபிஎஸ் லொகேஷன் வேற எங்கேயோ காட்டுதே அப்படின்னு ஆவேசமாகி இவங்க அந்த ஜிபிஎஸ் லொகேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக கடைசியா அது ஒரு ட்ரக்ல இருக்குன்னு தெரிஞ்சதும் ஹீரோயின் தூக்கி போடாம தானா இது வந்து ட்ரக்ல உட்கார்ந்திருக்க போறது இல்ல. இதனாலேயே கிட்னாப்பிங்ல ஹீரோயினுக்கும் தொடர்பு இருக்குமோ அப்படின்னு இவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. ஆனா ஹீரோயின் ஏன் இதெல்லாம் பண்றான்றது நமக்கு மட்டும் தானே தெரியும். இவ பையனை காப்பாத்தி ஆகணும். சோ யார பத்தியும் கண்டுக்காம கிட்னாப்பர் வர சொன்ன லொகேஷனுக்கு ஹீரோயின் தனியாவே கார் ஓட்டிட்டு போக அங்க காரை விட்டு இறங்குனதுமே பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்க்கு உள்ள ஹீரோயினோட பையன் அலற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கிற இடத்துக்கு குடுகுடுன்னு ஹீரோயின் ஒன்னா அங்க ஹீரோயின் நினைச்ச மாதிரி இவளோட பையன் இல்ல, அந்த பையன் பேசி ரெக்கார்ட் ஆகி அது ஓடிட்டு இருக்க டேப் ரெக்கார்டர் தான் அங்க இருக்கு. இதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு கால் பண்ண கிட்னாப்பர், பணத்தோட வந்துட்டல்ல, நீ எந்த இடத்துல நிக்கிறியோ அதே இடத்துல பணத்தை வச்சுட்டு கார் எடுத்துக்கிட்டு போ, உன் பையன் வீடு தேடி வந்துருவான்னு சொல்றான். அது எப்படி முடியும்? யாருன்னே தெரியாத இவன் சொல்றதை கேட்டு ஹீரோயின் பணத்தை வச்சுட்டு போயிட்டு அவன் பையனை கொடுக்காம பதிலுக்கு பாயாசத்தை கொடுத்துட்டான்னா அதெல்லாம் முடியவே முடியாது, நான் இங்க பணத்தை வைக்கிறேன், நீ என் பையனை கூட, நான் என் பையனோட கிளம்புறேன்னு ஹீரோயின் ஆட முடிக்கிறா. ஆனா கிட்னாப்பர் அவன் பிடிச்ச புடியில உறுதியா இருக்கான், நீ பணத்தை வச்சுட்டு போ, உனக்கு அதை தவிர வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு கிட்னாப்பர் சொன்னதுனால ஹீரோயினும் பணத்தை அங்கேயே வச்சுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறா. ஹீரோயின் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நல்லா 2 கண்டு நூலை சுத்தின இட்லி குண்டா மாதிரி இங்க வந்த ஒருத்தவன் பொட்டியை திறந்து உள்ள பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கப்போ வெச்சா பாருங்க ஹீரோயின் ஒரு ஆப்பு. கார்ல கிளம்புற மாதிரி கிளம்புனவா அப்படியே போகல, மறுபடியும் காரை உடைச்சு உள்ள ஏத்திட்டு வந்து பணத்தை கையில வச்சிருக்க அந்த ஆளை அடிச்சு தூக்குறா. நல்ல வேலை ஹீரோயின் கிட்னாப்பரை கண்டுபிடிச்சிட்டா. அவனை வச்சே ஹீரோயின் இவ பையனையே மீட் எடுத்துருவான்னு நம்ம நினைச்சா அது தாங்க நடக்கல. ஏன்னா இந்த இடத்துல இவன் ஒருத்தவ மட்டும் இல்ல, இவன் கூடவே இன்னொரு பொண்ணும் இருக்கு. இவங்க 2 பேரையுமே பாக்குறப்போ சைக்கோ மாதிரி தான் தெரியுது. அதனால அவன் பேரை நம்ம ஆண் சைக்கோன்னும் இந்த பொண்ணு பேரை நம்ம பொன் சைக்கோன்னும் வச்சுப்போம். ஹீரோயின் ஆண் சைக்கோவை மிரட்டிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினுக்கு தெரியாம இவளுக்கு பின்னால வந்த பெண் சைக்கோ ஒரு தடி எடுத்து ஹீரோயின் தலையிலேயே அடிக்க ஹீரோயின் மயக்கமாகிடுறா. அதோட இந்த 2 பேர் மட்டும் இல்ல, இங்க 3ஆவதா வேற ஒரு லேடியும் வரா. அவதான் படத்தோட வில்லி. இந்த 2 பேருக்கு தலைமையும் அவதான். பிளஸ் படம் ஆரம்பிச்சதுல இருந்து கிட்னாப்பர் மாதிரியே பேசிட்டு இருந்தது கூட இந்த வில்லி தான். போன்ல வாய்ஸ் சேஞ்சர் ஆப் வச்சு லேடியா இருக்க இவ ஆம்பளை மாதிரி பேசியிருக்கா. இதெல்லாம் நமக்கு தெரிய வந்ததும் தலையில அடி வாங்கி ரத்தம் சொட்ட சொட்ட ஹீரோயின் மயக்கமாகி கிடக்குறா. ஆனா அவ செத்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினை எதுவுமே பண்ணாம பணத்தை எடுத்துக்கிட்டு 3 பேரும் போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பார்த்தா ஹீரோயின் இருக்க இதே பில்டிங்ல தான் கடத்தப்பட்ட ஆன்டியோட பொண்ணு இருக்கு. பொண்ணை மட்டும் விரிட்டா அந்த 3 பேர் போயிட்டானுங்க போல. ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட போய் பக்குவமா பேசுறா. பயப்படாதமா, நான் ஒரு போலீஸ் தான், உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன். இவ்வளவு நாளா உன்னை கடத்தினவங்க ஒரு இடத்துல வச்சிருந்தாங்கல்ல, அங்க உன் கூட வேற ஏதாவது பையன் இருந்தானா அப்படின்னு ஹீரோயின் கேட்க அந்த பொண்ணு இருந்த ஷாக்ல அவளால பேசவே முடியல. இருந்தாலும் ஆமாங்க, ஒரு பையன் என் கூட இருந்தான், அவன் அம்மா போலீஸாமே, என்னைக்கா இருந்தாலும் அவன் அம்மா அவனை வந்து காப்பாத்திடுவாங்கன்ற நம்பிக்கையோட அவன் இருந்தான் அப்படின்னு இந்த பொண்ணு மழலை குரல்ல சொன்னதும் உடனே ஹீரோயின் இவாளுங்களுக்கு கால் பண்ணி பொண்ணு இங்கதான் இருக்கான்ற லொகேஷனை சொல்லிட்டு அவங்க வரதுக்கு முன்னால இவ தலைமறைவாயிடுறா. ஏன்னா கிட்னாப்பிங்ல ஹீரோயின் சம்பந்தப்பட்டிருப்பாளோன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இந்த நிலைமையில ஹீரோயின் அவங்க பாத்துட்டாங்கன்னா விசாரணைன்னு சொல்லி ஹீரோயினை ஸ்டேஷன்லயே உட்கார வச்சிருவாங்க. ஹீரோயினால இவ பையனை கண்டுபிடிக்க முடியாது. அதனால போலீஸ் கிட்ட இருந்து தலைமறைவானவ ஒரு இடத்துக்கு போய் மூஞ்செல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு கோட்டு தொப்பின்னு போட்டு தான் உருவத்தையே மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கார் பார்க்கிங்கு போய் அங்க இருக்க காரை திருடுறா. காரை திருடின கையோட ஹீரோயின் கொடுத்தா பாருங்க நமக்கு ஒரு ட்விஸ்ட். இதே சமயத்துல ஆன்டியோட பொண்ணு கிடைச்சிட்டால, ஹாஸ்பிட்டல்ல அவ மயக்கமா இருக்கா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் ஆன்டி அவளை பார்த்துட்டு சாப்பாடு வாங்குவோமேனு வெளியே கடைக்கு வந்தா பாரா அவங்கள ஹீரோயின் கத்தி முனையில பிடிச்சு என் பையனை எங்க வச்சிருக்கீங்கன்னு சம்பந்தமே இல்லாம இவங்கள்ட்ட கேக்குறா. ஏமா நீ கேக்குற எதுவுமே எனக்கு புரியல. நீ கேக்குறதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உன் பையனை நான் கடத்திருப்பனோன்ற
ஆங்கிள் நீ விசாரிக்கிற, அப்படி பார்த்தா என் சொந்த பொண்ணியே நான் தான் கத்துறேன்னு சொல்ல வரியா அப்படின்னு ஆன்ட்டி அலறுது. ஏய் காய்ச்சல் வந்த கட்டெரும்பு, உன்னோட நடிப்பெல்லாம் என்கிட்ட போட்டுட்டு இருக்காத. எந்த கடத்தல்காரண்டி அவனோட மூஞ்ச ஒரு போலீஸ் நான் பாத்துட்டேன்னு தெரிஞ்சும் கடத்தன பொண்ண உயிரோட உருட்டு போயிருக்கான். அவங்க உனக்கு வேண்டப்பட்டவங்கன்றதுனால தானே உன் பொண்ண உயிரோட உருட்டு போயிருக்காங்க. இப்ப அவங்கள பிடிக்க எனக்கு வழி சொல்றியா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் ஆன்ட்டிய மிரட்டிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் கடத்தல் கும்பலை காட்டினா இவங்க கிட்ட பார்த்தாலே கும்பிடு போடணும்னு நினைக்கிற அளவுக்கு டீசெண்டா இருக்க ஒரு ஆள் வந்து அவன் ஒரு சின்ன பையனோட போட்டோவை காட்டிட்டு நாளைக்கு இல்ல நாளானைக்கு நான் வேற ஒரு பையனுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா, அதுக்கு ஒரு ஆர்கன் தேவைப்படுது, அதாவது ஒரு உடல் உறுப்பு தேவைப்படுது. இது வரைக்கும் டோனர் யாரும் கிடைக்கல. எனக்கு தேவைப்படுற பிளட் குரூப், ஆர்கன் எல்லாமே இப்ப நான் ஒரு பையனோட போட்டோ அவங்கிட்ட கொடுத்துருக்கேன் பாரு, அவங்கிட்ட இருக்கு. இன்னும் 2 நாளைக்குள்ள அந்த பையனை கடத்தி என்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு பையனை கடத்துற வேலையை கொடுக்கறான். சோ இவன் ஒரு டாக்டர், இவன் தான் வில்லி குரூப்புக்கு வேலை கொடுக்கறவன். இவன் பண்ண போற ஆபரேஷன்ல பணம் இருக்க ஃபேமிலிக்கு யாருக்காவது ஆர்கன் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு மேட்சான பிளட் குரூப் இருக்க சின்ன பசங்களை கடத்தி கொடுக்க சொல்லுவான். வில்லியும் இவளோட ஆளுங்களை வச்சு பசங்களை கடத்தி அவங்கள டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை வாங்கிப்பா. இதுதான் இவங்களோட பிசினஸ் டீலிங். இதை நமக்கு காட்டி முடிச்சதும் அந்த பக்கம் ஹீரோயின் கார்ல தனியா உட்கார்ந்து இருந்த ஹீரோயின் இவளோட போனை ஓபன் பண்றா. போனோட டிஸ்பிளேல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வில்லி கிட்ட ஒரு டாக்டர் பேசிட்டு இருந்தான்ல, அந்த டாக்டரோட ப்ரொஃபைல் இருக்கு. சோ ஹீரோயின் ஆன்ட்டி கிட்ட விசாரிக்கிறப்போ ஆன்ட்டி ஏதோ ஒரு மேட்டர் சொல்லிருக்கு. ஆனா அது என்ன சொல்லுச்சுன்னு தெரியல. ஆன்ட்டி சொன்ன லீட வச்சு இந்த டாக்டரோட போட்டோவை கையில எடுத்து வச்சு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வில்லியை காட்டினா வில்லி இந்த கடத்தல் தொழில் மட்டும் பார்க்கலங்க, கேர் டேக்கராகவும் இருக்கா. நிறைய சோஷியல் சர்வீஸ் சென்டர்ல நான் கேர் டேக்கரா போறேன்னு போற வில்லி அங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வர சின்ன பசங்களோட ப்ரொஃபைல்ல இவங்களோட பிளட் குரூப் என்ன, அது நமக்கு தேவைப்படுதான்றதெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த பசங்களை கடத்தணும்னு முடிவு எடுத்துட்டானா. அந்த பசங்க கிட்டயே உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, அவங்க என்னென்ன வேலை பாக்குறாங்க இப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுப்பா. இப்படிதான் வில்லியோட பொழப்பு ஓடிட்டு இருக்கு. இதை காட்டிட்டு அந்த பக்கம் ஆன்ட்டி கிட்ட போனா ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே சோகமா உட்கார்ந்திருந்த ஆன்ட்டி 3 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குது. அந்த பிளாஷ்பேக்ல தாங்க கடத்தல்கார கும்பலுக்கும் ஆன்ட்டிக்கும் என்ன தொடர்புன்றது நமக்கு தெரிய வருது. அந்த டைம்ல ஆன்ட்டியோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, லங்ஸ்ல ஒரு ப்ராப்ளம். சோ சர்ஜரிக்காக அந்த பொண்ணை பிலிப்பைன்ஸ்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நம்ம படத்துல வேஷம் போட்ட வெள்ளை பூண்டு மாதிரி ஒரு டாக்டரை பார்த்தோம்ல, அவன் தான் சர்ஜரி பண்றதுக்கு கொரியாவில இருந்து பிலிப்பைன்ஸுக்கு கிளம்பி வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு தேவைப்படுற லங்ஸ் இவனே பர்சனலா ரெடி பண்ணி அதை வச்சு சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷனை நடத்தி முடிச்சிருக்கான். இதுக்காக ஆன்ட்டி டாக்டர் கிட்ட நன்றி சொன்னா, நம்மளாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்குங்க நன்றி, எனக்கு உங்க நன்றி எல்லாம் வேணாம், நான் உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கேன்ல, அதுக்கு பதிலா நீங்க எனக்கு வேற ஒரு ஃபேவர் பண்ணணுமே. உங்க புருஷன் இந்த ஊர்ல மிகப்பெரிய ஆள், அவருக்கு தெரியாத பெரிய கைங்களே இல்லன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் இந்த ஊர்ல மெடிக்கல் சம்பந்தமா ஒரு விஷயம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்க புருஷனோட தயவு எனக்கு வேணும், நீங்க தான் பேசி அதை வாங்கி கொடுக்கணும் இப்படின்னு டாக்டர் சொல்ல, ஆன்ட்டி அதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னாலும், இங்க பாருங்க மேடம், உங்க பொண்ணுக்கு இப்ப சர்ஜரி நடந்துச்சுல்ல, எங்கேயுமே கிடைக்காத லங்ஸை நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த பாருங்க, அது எப்படி கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? உங்க பொண்ணு வயசுலயே இருக்க வேற ஒரு பையனை கடத்தி அவங்கிட்ட இருந்து இல்லீகலா உருவான லங்ஸ் தான் இது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டா உங்க பொண்ணோட உயிருக்கே கூட பாதிப்பு ஏற்படலாம். அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்கான். ஆன்ட்டியும் தலையெழுத்துன்னு பொண்ணு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இவனுங்க கும்பல்ல சேர்ந்து அவனுங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம பண்றது பாவம், நம்மளுக்கும் ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தைய மாதிரியே இவனுங்க எத்தனையோ குழந்தைய கடத்துறானுங்களே, இனிமேல் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஆன்ட்டி பேக் அடிக்க பார்த்திருக்கு. ஆனா இவனுங்க விடல. பேக் அடிச்ச ஆன்ட்டிய மிரட்டுறதுக்காகத்தான் இவனுங்க ஆன்ட்டியோட பொண்ணையே கடத்தி பணம் பறிச்சிருக்கானுங்க. நடுவுல ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹீரோயின் உள்ள வந்துட்டாளா, எங்க நம்ம பிளான் கெட்டுற போகுதுன்ற காரணத்தினாலதான் கிட்னாப்பர் கூட்டம் ஹீரோயினோட பையனை கடத்திருக்கு. இதோட ஆன்ட்டி தெரிஞ்சோ தெரியாமலோ 3 வருஷமா அந்த கூட்டம் பண்ற எல்லாத்துக்கும் உடந்தையா இருந்திருக்கு. இப்போ போயிட்டு போலீஸ் கிட்ட ஆன்ட்டி இது பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாலும், கடந்த 3 வருஷமா நீ அவனும் கூட சேர்ந்து கோல்மால் தானே பண்ண அப்படின்னு ஆன்ட்டியை புடிச்சு போட்டுருவானுங்க. அதனால வெளியே சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம ஆன்ட்டி ஹாஸ்பிட்டல்ல பிரசன்ட்ல தவிச்சிட்டு இருக்கு. இந்த பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு முடிச்ச ஆன்ட்டி இப்ப டைரக்டா வில்லிக்கே கால் பண்ணி, ஏன்டி யம வாகனமே, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியா நீ என் பொண்ணு மேலேயே கை வச்சிட்ட பாத்தியா, சரி அப்படிதான் பண்ணியே, உங்களை தேடி ஒரு போலீஸ்காரி வந்தாலே அவளையாவது போட்டு தள்ளுறது இல்ல, அவ கரெக்டா எனக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு என்ன வந்து மிரட்டி உங்களை பத்தின எல்லா டீடைலையும் வாங்கிட்டா, அவ உங்களை வந்து பிடிச்சு நானும் மாட்டுறதுக்குள்ள என்ன மாச்சு பண்ணி தொலைங்கடி அப்படின்னு ஹீரோயின் இந்த கூட்டத்தை தேடிட்டு இருக்கான்ற விஷயத்த ஆன்ட்டி வில்லி கிட்ட கோத்து விட்டுருது. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஆன்ட்டி மூலியமா கிடைச்ச டாக்டரோட போட்டோவை வச்சு டாக்டர் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கே வந்தவ டாக்டர் வேலையை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பினதும் அந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. இவன் வில்லி குரூப் கிட்ட ஒரு பையனை கடத்த சொல்லி கேட்டிருந்தான்ல, அது சம்பந்தமா வில்லிக்கு காசு கொடுக்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கான். வில்லி இருக்கிறது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல, இவங்க கடத்த போற பையனும் அதே பார்க்ல தான் இருக்கான். அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ள நுழைஞ்சதுமே டாக்டர் முதல்ல
ஆன் சைக்கோ பெண் சைக்கோன்னு 2 பேரை மீட் பண்ண அதுலதான் ஆன் சைக்கோவோட மூஞ்ச ஏற்கனவே ஹீரோயின் பாத்துட்டாலே. சோ இவனுங்க தான் அவனுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட டாக்டரை ஃபாலோ பண்றதை நிறுத்திட்டு ஹீரோயின் இந்த 2 சைக்கோஸையும் ஃபாலோ பண்ணிட்டு போறா. அந்த பக்கம் டாக்டர் வில்லிய மீட் பண்ணி அவ கேட்ட பணத்தை கொடுத்துட்டு இருக்கான். இந்த கேப்ல ஹீரோயின் இது வரைக்குமே திருட்டு கார்ல தானே சுத்திட்டு இருக்கா. அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு அந்த கார்ல வந்தவ காரை ப்ராப்பரா நிறுத்தாம ஏனோ தானன்னு வழியிலே நிறுத்திட்டு உள்ள வந்துட்டா. சோ போலீஸ்காரங்க அந்த கார் பிளேட் நம்பரை வச்சு அது திருடப்பட்ட கார்ன்றதை கண்டுபிடிச்சு சிசிடிவி கேமரா மூலமா ஹீரோயின் தான் இந்த காரை திருடி இருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்ல ஹீரோயினை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் வில்லி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு கிளம்பினதும் இவ எதிர்ச்சியா திரும்புறப்போ சைக்கோஸ்க்கு பின்னால ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறத பாத்துறா. பார்த்தவ சும்மா இருப்பாளா? போன் பண்ணி சைக்கோஸ் கிட்டையும் அந்த போலீஸ்காரி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்ற தகவலையும் சொல்லிடுறா. அதே சமயம் ஹீரோயினை சுத்து போட்டுட்டு இருந்த போலீஸ்காரன்ல ஒருத்தவன் பார்க்ல சுத்திட்டு இருந்த ஹீரோயினை மடைக்கு பிடிச்சு நீதானே ஹீரோயின் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் தூரத்துல நிக்கிறத பெண் சைக்கோ பாத்துறா. ஆனாங்க இவெல்லாம் சரியான பவாரியன்ஸ் கூட்டத்தை சேர்ந்த பைத்தியமா இருப்பா போல. ஹீரோயின் நிக்கிறா, அவளுக்கு முன்னால 2-3 போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. அது எதை பத்தியும் கவலைப்படாம அன்னைக்கே உன்னெல்லாம் போட்டு தள்ளியிருக்கணும்டி, இவ்வளோ நாள் உயிரோட விட்ட பாத்தியா, அதுதான் ஏன் தப்புன்னு பொட்டுன்னு கண் எடுத்து பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம பட்டுன்னு எல்லாரையும் ஷூட் பண்றா. நடுவுலயே டீம் லீடரும் அவரோட டீமும் இங்க வந்துடுறாங்க. அங்க ஒரு பயங்கரமான துப்பாக்கி சண்டை நடக்குது. இதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சிடுறா. சண்டையோட முடிவுல போலீஸ்காரங்க எல்லாருமா சேர்ந்து பெண் சைக்கோவை போட்டு தள்ளிடுறாங்க. இதுல ஆண் சைக்கோவுக்கு அப்படி ஒரு ஆத்திரம், என் ஆள் போயிட்டாலே அவ சாவுக்கு காரணம் இந்த போலீஸ்காரி தானே, சோ ஹீரோயினை பழி வாங்கணும்னு கதறி துடிக்கிறான். இந்த பக்கம் வில்லியோ இவன மாதிரி பதறல, அவ ரொம்பவே தெளிவா யோசிக்கிறா. எப்படியும் பெண் சைக்கோட டெட் பாடி போலீஸ்ட்ட மாட்டிக்கிச்சு, அதை வச்சே அவங்க வில்லியை தேடி வர வாய்ப்பு உண்டு. சோ போலீஸ் நம்மளை தேடி வரதுக்கு முன்னால நம்ம இந்த ஊரை விட்டே காலி பண்ணணும்னு முடிவெடுத்த வில்லி தற்சமயத்துக்கு போலீஸ் இவங்களை தேடி வரதுக்கு இவங்க விட்டு வச்சிருக்க ஒரே லீடு என்ன, இவங்களுக்கு வேலை கொடுக்குற அந்த டாக்டர் தானே. அதனால வில்லி ஆன் சைக்கோ கிட்ட முதல்ல நீ டாக்டரோட வீட்டுக்கு போய் அவங்க கதையை முடிச்சு கட்டு, 2வது ஹீரோயினை நீ போட்டு தள்ளுறதுக்கு நானே வழி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஆன் சைக்கோவை அனுப்புது. அவனும் டாக்டரோட வீட்டுக்கு போய் டாக்டரை செதிலா வெட்டி போட்டு தள்ளிடுறான். இதே சமயம் போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா இருந்த ஹீரோயின் இவ்வளவு நாளா ஹீரோயின் இவளோட போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தா. இப்போ போன் ஆன் பண்றப்போ கிட்னாப்பர் கிட்ட இருந்து நிறைய கால்ஸ் நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. இப்ப ஹீரோயின் திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணா அந்த பக்கம் வில்லி போன் எடுத்து பேசுறா. இந்த தடவை வில்லி எந்த வாய்ஸ் சேஞ்சரையும் யூஸ் பண்ணல, அதனால வில்லியோட லேடி குரல் ஹீரோயினுக்கு நல்லாவே கேக்குது. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரியுது இவ்வளோ நாளா நம்ம பேசிட்டு இருந்தது ஒரு லேடி கிட்டையான்னு. ஹீரோயின் இதை யோசிக்கிறதுக்குள்ளேயே பாண்டடா கால் பண்ணி வனரோசா மாட்டிக்கிட்டாடா, இவளை வகுந்துற வேண்டியதானு நினைச்ச வில்லி, ஏமா உன் பையன் வேணும் தானே நீ இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்க, நான் உன் பையனை உங்ககிட்ட கொடுத்துட்றேம்மா, இந்த காட்டு பகுதிக்கு வந்து சேருன்னு ஹீரோயினை வர சொல்லிட்டு கூடவே ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்கு வில்லி ஆன் சைக்கோவை அனுப்பி வைக்கிறா. இது தெரியாம ஹீரோயின் அந்த காட்டு பகுதிக்கு தனியா போனதும் நல்லா பரிமாண பரதேசி மாதிரி இருக்கால ஆன் சைக்கோ, இவன் ஹீரோயினை ஷார்ட் கன்னால பட்டுன்னு போட்டு தள்ள பாக்குறான். ஏதோ ஹீரோயின் கொஞ்சம் சுதாரிச்சிட்டதுனால ஒரு மரத்துக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆன் சைக்கோ இருந்த இடத்துல இருந்து ஹீரோயின் இருக்க இடத்துக்கு நடந்து வர வரைக்கும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம வசனமா பேசிட்டு இருக்கான். ஏண்டி எங்களை மீறி உன்னால உன் பையனை காப்பாத்திர முடியுமாடி, நான் வேணும்னா உனக்கு ஓப்பனா ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த இடத்துக்கு பக்கத்துல சின்னதா ஒரு ஹார்பர் இருக்குல்ல, அங்க இருக்க ஒரு சின்ன போட்ல தான் நாங்க உன் பையனை ஒளிச்சு வச்சிருக்கோம், முடிஞ்சா என்ன மீறி போய் அவனை காப்பாத்திக்கோடி இப்படின்னு பேசிக்கிட்டே ஆன் சைக்கோ கரெக்டா ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்ததும் அவன் எதிர்பாராத சமயத்துல ஹீரோயின் அவன் மேல பாஞ்சி அவங்கிட்ட இருக்க கண்ணை தள்ளி விட்டுறா. அடுத்த 5 நிமிஷம் ஹீரோயினும் ஆன் சைக்கோவும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் அந்த இடமே சருவலா இருக்கு, அந்த சருவல்ல ஆன் சைக்கோவை தள்ளி விட்டதும் இவன் தொபகடின்னு போய் நடு ரோட்ல விழுந்துடுறான். அப்போன்னு பார்த்தா அந்த வழியா வந்த ஒரு கார் அவனை அடிச்சு தூக்குது. சம்பவ இடத்திலேயே சார் போய் சேர்ந்துட்டாரு. போனதான் போனா, போறதுக்கு முன்னால பையன் இருக்க லொகேஷனை சொல்லிட்டு செத்து போனானே, உனக்கு கோடி நன்றிடான்னு ஹீரோயின் அந்த ஹார்பருக்கு போறதுக்கு முன்னால டீம் லீடருக்கு ஒரு மெசேஜ் போடுறா. இவ்வளவு நாளா நான் தலைமறைவா இருந்தது தப்புதான், ஆனா அதுக்கு என்கிட்ட ஒரு காரணம் இருக்கு, அதெல்லாம் இப்ப சொல்ல டைம் இல்ல, நீங்க இந்த லொகேஷனுக்கு வந்து சேருங்க, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு ஹீரோயின் ஹார்பரோட லொகேஷனை அவருக்கு அனுப்பிட்டு இவ தனியா கார் எடுத்துக்கிட்டு அந்த ஹார்பருக்கு வந்தா. படத்தோட ஆரம்பத்துல எவனோ ஒரு இத்து போனவோ ஒரு குழந்தைய போட்ல ஏத்துன மாதிரி நம்ம பாத்திருந்தோம்ல, அவனும் வில்லியும் பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. காரை ஓட்டிட்டு வந்த ஹீரோயின் வில்லிய பார்த்த வெறியில காரை அவங்க மேல ஏத்துற மாதிரி போயிடுறா. ஆனா அதுக்குள்ள வில்லி சுதாரிச்சு தப்பிச்சிருது. இதுக்கப்புறம் ஆன் சைக்கோவை ஹீரோயின் கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் வில்லிக்கு கொல்லா காண்டாவுது. ஏன்னா ஆன் சைக்கோவும் வில்லியும் அக்கா தம்பிங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பியவே போட்டு தள்ளுவன்னு வில்லி கண்ணெடுத்து ஹீரோயினை ஷூட் பண்ண பாக்க அதை ஹீரோயின் சமாளிக்க 2 புல்லட் ஹீரோயினோட ஷோல்டர்லயும் இறங்கிடுது. இந்த பக்கம் வில்லி கூடவே இருந்த போட்மேன் வேற, ஐயோ பிரச்சனை பெருசாவது, இதுக்கு மேலலாம் இங்க நிக்க கூடாதா சாமி, எஸ்ஆ என்னம்னு போட் எடுக்க போக அதை பார்த்த வில்லியோ கொப்பா அவனை தனியா ஒரு எங்கடா போறேன்னா அவனை போட்டு தள்ளிடுறா. வில்லி அதுல பிஸியா இருக்கும் போது ஹீரோயின் வில்லியோட கையில இருக்க கண்ணை தட்டி விட அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள நடந்த சண்டையில ஹீரோயின்
தட்டி விட்ட கன் ஹீரோயின் கையிலேயே கிடைக்குது. கன் எடுத்த ஹீரோயின் ஒரு செகண்ட் கூட யோசிக்கலையே. சாவடி சனியனேன்னு வெள்ளிய ஷூட் பண்ணி வெள்ளியோட கதையை முடிச்சிடுறா. அப்புறம் என்ன, இனிமேல் ஹீரோயினை தடுக்க ஆள் இல்ல. பையனை எந்த போட்ல ஒளிச்சு வச்சிருக்காங்களோ அங்க போன ஹீரோயின் இவளோட பையனை காப்பாத்த கூடவே போலீஸ்காரங்களும் இங்க வந்துடுறாங்க. அடுத்து ஹீரோயின் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டு இன்னும் மாட்டாம உயிரோட இருக்க ஆண்டிய போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ண படம் முழுக்க பல தலைகள் சரிஞ்சாலும் கடைசியா ஒரு சின்ன தலையை காப்பாத்திட்டாங்கன்ற ஹாப்பி எண்டிங்கோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.